இன்றைக்கி சூப்பராக ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அரிசி மாவை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு அந்த மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா மாவு இந்த மாதிரி கெட்டியாயிடும். ஆனால் தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும். குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் சுடு தண்ணி காய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல குட்டி பால்ஸாக, அந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். 1/4 கிலோ அரிசிக்கு 200 கிராம் வெல்லம் பாகு காய்ச்சி ஒரு முடி தேங்காய் திருக்கி எடுத்துக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறமா அந்த பாகும் இந்த தேங்காவையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். தேங்காய் துருவல்லையே ஒரு 2 ஏலக்காய் மட்டும்